ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான புக்மார்க் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் டேக் எடுத்திருக்கேன். டேகு நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது கிடைக்கும் இல்லையா டேக்ஸு, அந்த டேக் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து நான் அதை பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே பிளாக் கலரில் நல்லா கோட்டிங் கொடுத்து பின்னாடி இருக்கிற பிரிண்ட் தெரியாத மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் இதில் மண்டாலா ஆர்ட் தான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் க்ளூ கன் ஸ்டிக்கு, பேம்பூ ஸ்டிக், இந்த மாதிரியில் வச்சு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மண்டாலா ஆர்ட் டூல்ஸ் இல்லாததுனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது பொறுமையாக பண்ணும்போது ரொம்ப ஒரு தெரப்யூட்டிக்கலான ஒரு ஆக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வார்னிஷ் அப்ளை பண்ணி நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஃபைனல் லுக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பேசிக்காக பென்சில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதை ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தீமில் நீங்கள் ட்ராயிங் சூஸ் பண்ணி அதை நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க, பெயிண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. குழந்தைங்க கிட்டலாம் அதை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லீவ்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டைப் ஆஃப் க்ரீன் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக் கலராகவும் இருக்கும். இப்போ நம்ம பண்ண ட்ராயிங்கை அந்த ட்ராயிங் ஷேப்லேயே நாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தெளிவாக பார்த்து மடிச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம அந்த புக் மார்க்கை ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு புக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருந்த ட்ராயிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஹார்ட் ஷேப் பீட் ஆகிற மாதிரியான ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அது மூவ் ஆகாத மாதிரி நான் பிளாஸ்டிக் டேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் க்ளூ யூஸ் பண்ணுறேன், ஸ்ட்ராங் க்ளூ அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த த்ரெட்டையும் நான் அதே பேட்டர்னில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெவிகால் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த த்ரெட்டு மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை ஃபுல்லாகவே நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க, காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சேம் ஆஸ் நான் ஒரு சார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதுலேயே நான் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன், குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு. அதையும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதை நீங்கள் பொறுமையாக பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ராயிங் எல்லாம் பண்ணுறதுக்கு, ஸ்கெச்சஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. அதே டைமில் ரொம்ப நீட்டான ஒரு லுக்கும் கிடைக்கும். ஸோ இதோட ஃபைனல் லுக் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.